சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ணேன். திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும். வா. கரெக்ட் பண்ணாம என்னால கீழே இறங்க முடியாது. பாருங்க தெரியுதா? எந்த ஆங்கில போனாலும் ஆங்கில கரெக்ட் பண்ண முடியும். இது கடை ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம். சொல்லுங்கள், உனக்கே டைலாக் பற்றி தெரியாது, நீனே எனக்கு சொல்லிக் கொடுக்குற. அந்த மாதிரி பைத்திய மாதிரி பண்ணால் தான் லைக்ஸ் வியூஸ். நீ ஆல்ரெடி பைத்தியம் தானே, இன்னும் நீ பைத்தியம் மாதிரி யாரை பண்ண போகிற? 100. Okay. Thank you. பீஃப் பிரியாணி ஒன்று, சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கிட்டோம். ஐயோ, பீஃப் பிரியாணி ஃபுல்லாக பீஃப் தான். பீஃப் பிரியாணி ஃபுல் பீஃப் தான். பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வரமா உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். ரைஸை விட பீஃப் அதிகமாக இருக்குது. இதில் வந்து சிக்கன் பிரியாணியில் சிக்கன் லெக் பீஸ், அது இல்லாமல் இன்னும் 2 சிக்கன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பீஃப் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 65 ஆர்டர் பண்ணோம். 65 ப்ளெயின் ரைஸ் எடுத்து ஒரு பைட்டு போவோம். மசாலா இல்லாமல், மசாலா நல்லா சூப்பராகவே இருக்குது. கொதிக்குது, அப்படியே சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. இதான் அல்டிமேட் டேஸ்ட். ரொம்ப மசாலாலாம் அதிகமாக இல்லாமல் நல்லா அப்படியே பூ மாதிரி வந்துருக்கு. பூ மாதிரி வந்துருக்கு. அதை வச்சு ஒரு பைட்டு போனால் நிறைய இடத்துல பீஃப் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ரஃப்பாலாம் இல்லாமல் அதை சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக கத்திரிக்காய், புளிப்பு கத்திரிக்காய் நல்லெண்ணெய் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. சத்தியமா சுத்தமான நல்லதாப்பா. என்ன கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, திக்காக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு நல்லது சொல்றாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. அப்படியா? 65 1 2 3 4 5 5 இங்க இருக்கு, பாக்கி 60 எங்க? 5 பீஸ் 65 100. ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் பிரியாணி உண்மையில டாப் டான்ஸ். கறி நல்ல டெண்டராக ஜூஸியாக இருக்குது. உண்மையில சூப்பராக இருக்குது. பிரியாணி இந்த பிளெயின் சாப்பாடு இன்னொரு டேஸ்ட்டு குட்டிக்கு ஒத்தான ஒரு பிரியாணி. 65 போவோம், பெரிய பார்ப்போம். 65 நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக போன்லெஸ், ஃபுல்லாக போன்லெஸ் தான். 65 மட்டும் மசாலா இருங்களா, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. பிரியாணி இந்த புளிப்பு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டாவே சக்கா டேஸ்ட்டு. உள்ள போய்ட்டு நல்ல ஸ்மெல் அப்படியே சூப்பராக அடிக்குது கத்திரிக்காயில். இன்னும் செம்ம சூப்பராக. நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதை ட்ரை பண்ணுங்கள். டீசெண்டான நல்ல பிரியாணி. எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மட்டன் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் மட்டன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. பிரியாணி சாப்பிட்ட மந்தமாக ஒரு
தூக்கம் வர டைம் ஆகிடுச்சு. அதனால் அப்படி டங்கெலாம் ரோல் ஆகுது. ஓவராலாக பிரியாணி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு டீசெண்டான சூப்பர் பிரியாணியாக இருந்தது. மெயினான விஷயம் இங்கே சாப்பிட்றத விட பார்சல் தான் அப்படியே கட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே என்ன சொல்கிறது, தேன் கூட வந்து தேனி வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றுற மாதிரி வண்டியை சுற்றி ஆளுங்க பயமாட்டாங்க. ஊற்ற ஓடுறத பார்த்து சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் நீங்கள் கொடுங்க என்ன எதுன்னு டீட்டெயிலு. அடிங்கடா. உன்னை யார அடிப்பான்? ரைட்டு, ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிரியாணி டேஸ்ட் அல்டிமேட் டேஸ்ட்டா தரமாக இருந்ததா? அதெல்லாம் ஒரு பீஃப் ஃப்ளவர். இனிமேல் கைவிடலான்னு இது சாப்பிட்டு கைவிடுத்தோம்ல. ஸோ பீஃபை கை விடலான்னு பார்த்தியா? பீஃப் குளமே அழுவுமே, நீ பீஃபை கை விடாமல் இருந்தா. அவர் வந்து உப்பு கொண்டம் அது இதெல்லாம் போட்டு பயங்கரமாக சாப்பிடுவார். கத்திரிக்காய் பச்சடி என்னக்கா இருக்கும்? கத்திரிக்காய் ஏன் குசு குசுன்னு காதில் வந்து சொல்லிட்டு ஐயோ அங்கிள் அது நாங்க இல்ல தோ இவன் தான் குசு எல்லாமேலாம் இருந்தது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களால் இங்கே நின்று சாப்பிட முடியல, ரொம்ப பேருக்கு அப்படி இப்படின்னா பார்சல் வாங்கிட்டு வீட்டில் சாப்பிடுங்க. என்ன விஷயம்னா இங்கே சாப்பிட்டீங்கன்னா கொதிக்கு சாப்பிடலாம். போன பிரியாணி லவர் ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருந்தீங்கன்னா நீ வீட்டில் வாங்கிட்டு போய் பார்சல் சாப்பிடலாம். பார்சலும் வந்து நல்லா பெரிய பார்சலாக இலையெல்லாம் வச்சு மடித்து நல்லா ஹைஜீனிக்காக தான் பண்ணுறாங்க. இதே மாதிரி புது அப்டேட்ஸ் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை.